வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்டிடிவி ஹிந்தி சேனலுக்கு ஒரு நாள் தடை, 24 மணி நேர அவருடைய ஒளிபரப்பிற்கு தடை விதித்திருக்கிறது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். இதற்கான காரணம் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பான நேரலை செய்திகளை அவர்கள் கொடுத்தது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நேரலை செய்திகளின் மூலமாக அது தீவிரவாதிகளினுடைய தாக்குதலுக்கு உதவக்கூடிய வகையில் அந்த செய்திகள் அமைந்திருக்கின்றன என்பதே அந்த குற்றச்சாட்டிற்கான காரணமாக இருக்கின்றது. இந்த தளத்திலேயே இது தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இது ஊடக சுதந்திரத்தை முடக்கக்கூடிய செயல் என்று எடிட்டர்ஸ் கில்ட் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் இன்னும் ஒருபடி அதிகமாக போய் இது இன்னொரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்றே இதை எதிர்க்கட்சிகளும் இன்னவரை எடிட்டர்ஸ் கில்ட் ஆகட்டும் அல்லது என்டிடிவி போன்ற தொலைக்காட்சிகள் இது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாகவே தங்களுடைய விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஊடக சுதந்திரத்தை தடை செய்யக்கூடிய செயலா அல்லது தேச நலனுக்கான ஒரு மத்திய அரசினுடைய அடிப்படை கடமையை மத்திய அரசு செய்திருக்கிறதா என்பதை குறித்து விவாதிக்கலாம். அரங்கில் 3 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் உதவியாளர் திரு மணி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். வழக்கறிஞர் ராமசுப்ரமணியன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். மற்றும் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் பாரதிய விகாஸ் சக்தியின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் தீக்கதிரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு குமரேசன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார் என்பதை நேர்களுக்கு முன்பாகவே அறிமுகப்படுத்தி நான் வாதத்துக்குள் பயணிக்கின்றேன். திரு ராமசுப்ரமணியன் அவர்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கு கடுமையான எதிர்வினைகள் வர தொடங்கி இருக்கின்றன. இந்த தடை குறித்த செய்தி வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்கிறாரு, எமர்ஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம், அதை யாரும் மறந்துவிடக்கூடாது, அடுத்தடுத்த சந்ததிகள் குழந்தைகளுக்கு நாம் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு பாவச் செயல் இந்த தேசத்தில் இனி நடைபெறாது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லி 2 தினங்களில் என்டிடிவி ஹிந்தி சேனலுக்கு 24 மணி நேர தடைக்கான செய்தி வருகிறது. இது இன்னொரு எமர்ஜென்சி என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இது இன்னும் ஒரு எமர்ஜென்சியா? இல்லை, அது டெஃபினட்டாக இது ஒன்றும் எமர்ஜென்சி எல்லாம் கிடையாது. இதற்கு இந்த விஷயத்தை விட்டுடுவோம். நம்ம பழங்காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1998-99 இந்த வாஜ்பாய் பீரியடில் தீவிரவாதிகளை ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பிளேனில் அழைத்துன்னு போனதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் எகென்ஸ்டாக பிஜேபியை பண்ணாங்க. பட் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன, அப்போ அதை பின்னாடி பத்திரிகைகளே திருப்பி சொன்னார்கள். என்னென்னா, அவர் வீட்டு வாசல் நின்று இவர்களெல்லாம் அந்த பிளேனில் இருக்கக்கூடியவர்கள் ஹைஜாக் பண்ணப்பட்டவர்கள் அவரெல்லாம் போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று மிகப்பெரிய அளவுக்கு கோஷம் போட்டு அதை இந்தியா முழுக்க தொடர்ந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பி அப்போ ஒரு பெரிய ஒரு கிரைசிஸை கிரியேட் பண்ணினதுங்கிறது இந்த ஊடகங்கள். ஆகவே அந்த நேரத்தில் பின் எழுதும்போது பல பத்திரிகைகள் எழுதினார்கள். அந்த மாதிரி சமயத்தில் நாம் பண்ணியது கூட தவறு தான், ரொம்ப அதிகப்படுத்தினோம். ஆக முதல்லையே இவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வரணும். அது வந்துதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒன்று. இரண்டாவதாக முதல் கட்டத்தில் 2-3 பாயிண்ட்டை சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க. முதல் பதிலுக்கான ஒரு சின்ன குறுக்கீடு ஒரு இருக்கு. இதுல இப்போ நீங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. அன்றைக்கு விமானம் கடத்தப்பட்ட நிலையில் விமானத்தில் இருந்தக்கூடிய பயணிகள் குறித்த செய்திகளை உடனுக்குடன் அதை பற்றி சொல்லி கூட இல்ல. அது அந்த வீட்டு வாசல், அது வாஜ்பாய் வீட்டு வாசல்ல 24 மணி நேரம் கேமரா வச்சு நின்றுட்டு அவர்களை பத்தி இது அவங்களாம் சத்தம் போடுறாங்க, அதை பண்றாங்க. விமானம் பயணிகள் விமானம் தீவிரவாதிகளால் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு பயணிகளுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணிகள் கடத்தப்பட்டது இஷ்யூவா? பயணிகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், கடத்தியவர்கள் மிக கொடிய பயங்கரவாதிகள், அவர்களால் எந்த நேரத்திலும் பயணிகளுக்கு ஆபத்து வரலாம் என்ற செய்தியை கொடுத்த ஊடகம் பிரச்சனையா? சார், இதுக்கு முன்னாடி நடந்த நாம என்ன செஞ்சிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செய்தியை கொடுக்காம இருக்கணும்ங்கறீங்களா? இல்ல வேண்டாம்னு சொல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுது 24 மணி நேரமும் இதே நீங்க ஃபோக்கஸ் பண்ணினதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேளுங்க. நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், அதுக்கு முன்பு நடந்த சமாச்சாரம்
இதே இஸ்ரேல் வந்து 90 மினிட்ஸ் அட் என்டபின்னு ஒரு எப்படி அதை இதே மாதிரி ஹைஜாக் ஆனது அதெல்லாம் எப்படி மீட்டு கொண்டு வந்தாருங்கிறது ஒரு திரைப்படமாக வந்து புஸ்தகமாக வந்தது. இதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அதெல்லாம் வந்து பெரிதுபடுத்தி ஓஹோன்னு அதாவது கிட்டத்தட்ட வாஜ்பாய் வந்து ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அப்போ என்ன செய்யலாம், அந்த ஹைஜாக்கை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில மணிரத்னத்துடைய ரோஜா திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது. இதே கடத்தப்பட்டது மந்திரி புள்ளியார் தான் நீங்க சும்மா இருப்பீங்களான்னு ஒரு கேள்வி அந்த காவல்துறை அதிகாரி பார்த்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விமானத்தில் ஒரு மத்திய அமைச்சரோ இல்ல நான் கேட்கறது ஒரு மாநில முதலமைச்சரோ நம்முடைய பிரதமர் செய்தி போயிருக்கே வேண்டாம், நம்ம உடனே பேச்சுவார்த்தைக்கு போயிருப்போம் இல்லையா? அப்போ கேளுங்க சார், ஒரு செகண்ட். அது நான் முதல்ல சொல்ல வேண்டிய 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம குறுக்கிக்க வேண்டாம்ங்கிறத என்னுடைய அபிப்பிராயம். 2008 அந்த டாஜ் எரிந்து கொண்டிருக்கின்ற அங்கே தீவிரவாதி உள்ளே போயிருக்காங்க. என்னவோ கம்ப்ளீட்டாக அதை வந்து அக்கு வேற ஆணி வேற 24 மணி நேரம் இதோ இருக்கிறது அதோ இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவிற்கு உலகமே அதை பார்த்து என்ன ஆக போகுதுங்கிற அளவுக்கு. அப்புறம் அங்கே உட்காந்து அவன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இதை செய் அதை செய்யுன்னு சொல்லிட்டு அந்த கசா போன்றவர்களுக்கெல்லாம் டைரக்ஷன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பண்ணினதுக்கு அடிப்படையான காரணம் இந்த ஊடகங்கள். இல்ல இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இருங்க ப்ளீஸ், நான் முதல் சுற்றை நான் முடிச்சிடுறேன். அதற்கு பிறகு என்ன வேணா கேள்வி கேளுங்க. அப்புறம் இந்த பத்தான்கோட்டில் நடந்த சமாச்சாரம் அதை இவர்கள் தான் முதல்ல இப்போ யார் செஞ்சாங்கன்னா இவங்க தான், அதாவது கடவுள் அருளால் நாம் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் பேஸில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குன்னு இவங்க தான் முதல்ல போய் அங்கே தீவிரவாதிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்கானா, 4 பேர், அவன் மூவ்மெண்ட் என்ன, அதோட இல்லாமல் அந்த மிக் விமானங்கள் எங்கே இருக்குது, எங்கெங்கெல்லாம் எரிபொருள் இருக்குது, எங்கே ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தொடர்ந்து காண்பித்து கொண்டே இருந்ததுனால அது வந்து தட் கேவ் நான் புரிஞ்சுக்கிறேன். மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் அவருடைய வாதத்தை நான் இவ்வாறு புரிந்து கொள்கிறேன். அன்றைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் தீவிரவாதிகள் ராணுவத்தை தாண்டி நம்முடைய இன்டெலிஜென்ஸை தாண்டி உளவுத்துறையை தாண்டி தீவிரவாதிகள் இந்தியாவின் தலைநகருக்குள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவார்கள். அது பிரச்சனை இல்லை, அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை செய்தியாக கொடுத்தது பிரச்சனை. பதான்கோட் விமானப்படை தாக்குதலிலும் இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் இருக்குது அவங்களுடைய ஊடுருவலை பற்றி. அதையும் தாண்டி அவர்கள் உள்ளே வந்து நம்முடைய தேசத்தை காக்கக்கூடிய ராணுவ வீரர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். அது பிரச்சனை அல்ல, அந்த பாதுகாப்பில் நாம் குறைவிட்டது பிரச்சனை இல்லை. ஆனால் செய்தியாக கொடுத்ததான் மும்பையில நம்முடைய கர்கரையிலிருந்து அத்தனை பேரை பலி கொடுத்திருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. அதை செய்தியை அதாவது நீங்க விஷயத்தை சொல்றது தப்புன்னே சொல்லல. தட் கேன் பி டெஃபினெட்லி அனலைஸ், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, பண்ணலாம். ஆனால் லைவா இதே மாதிரி காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக ஆகிவிட்டது. அதனால அந்த அங்க இருக்கக்கூடிய இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி எகென்ஸ்டா இருந்தது. இரண்டாவதாக அந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங்ல அந்த ஆர்மி பீப்புள் அவங்களாம் வீட்டில் இருக்காங்க, குழந்தைகள்லாம் அங்கே இருக்காங்க. ஒரு ரூமில் அவன் 2 தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தண்ணியும் எரிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களையும் கொளுத்தி போயிருக்கான். இதெல்லாம் வந்து லைவா காண்பித்து கொண்டிருப்பது என்பது தேச நன்மைக்கு எதிராக இருந்தது. அது வந்து இரண்டாவதாக அதே போல இந்த அங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்மி அபிஷியல்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் செய்தது மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தர்மம் என்று அதர்மமாக மாற்றியது என்பது NDTV இந்தியா. சரி, ஓகே. திருமணி, NDTV ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இதை நாங்க மட்டும் சொல்லலை, ஏற்கனவே இன்னவர தொலைக்காட்சிகளும் கொடுத்த செய்திகளை தான் எங்களுடைய செய்தியாளர் அங்கிருந்து தந்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய தகவல். குற்றச்சாட்டு, பிரதான குற்றச்சாட்டு என்பது விமானப்படை பதான்கோட் விமானப்படை தாக்குதலின் மீதான அந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த ஆயுதம் தொடர்பாக உள்ள என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் இருக்குங்கிற தகவல்களை செய்தியாளர் கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் இந்த செய்திகள் ஏற்கனவே வந்துவிட்டன அப்படிங்கிற NDTV வாதம். ஏற்கனவே வந்துவிட்ட நிலையில் ஒரு தொலைக்காட்சியை குறிவைக்கிறது மத்திய அரசு என்ற விமர்சனம் எந்த அளவிற்கு ஏற்புடைய விமர்சனம்? இல்லை, 100% அந்த குற்றச்சாட்டு ஏற்புடையது நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னால் வந்து சில விஷயங்களை நம்ம பேசணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது எங்கேருந்து வருது இந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மோடி அரசாங்கம் வந்த பிறகு தேசபக்திக்கு நாங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த குத்தகைதாரர்கள், மற்றவர்கள் யாருக்கும் தேசபக்தி கிடையாது. எதிர்க்கட்சிகள், ஊடகங்களிலும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய சில ஊடகங்களை தவிர பெரும்பாலான ஊடகங்களுக்கு தேசபக்தி என்பது கிடையாது, நாட்டின் பாதுகாப்பில் அக்கறை கிடையாது என்ற அவர்கள் நம்பக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த பிரச்சனை வருகிறது.
ஐயா அவர்கள் வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்த 2 சம்பவங்களை குறிப்பிட்டார். 99ஆம் ஆண்டு டிசம்பர் கந்தஹாருக்கு இந்திய விமானம் கடத்தப்பட்ட நிகழ்ச்சி, 2001 டிசம்பர் 13ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நிகழ்ச்சி. அப்பொழுது ஊடகங்களுடைய செயல்பாடுகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாயின. ஆனால் ஒருபொழுதும் வாஜ்பாய் அவர்கள் எந்த ஊடகத்தையும் தடை செய்ய வேண்டும் என்றோ இது போன்ற செய்திகளை வெளியிடக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. ஏனெனில் அடிப்படையில் வாஜ்பாய் ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. எமர்ஜென்சியில் அவரே 19 மாதங்கள் ஜெயிலில் இருந்தவர். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மோடி அரசாங்கம் வந்த பிறகு இது முதன்முறையாக நடக்கவில்லை. நடைபெற்ற பல சம்பவங்களின் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தான் இந்த சம்பவம் நமக்கு புரியும். இதற்கு முன்பு யாக்கூப் மேனன் தூக்கிலிடப்பட்ட பொழுது 3 தொலைக்காட்சிகள், ஏபிபி நியூஸ், என்டிடிவி இங்கிலீஷ், அதற்கு பிறகு ஆஜ் தக், இந்த 3 சேனல்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. எதுக்கு? நீங்கள் அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேட்டி எடுத்து போட்டிங்க, ஏன் உங்கள் லைசன்ஸை ரத்து செய்யக்கூடாது? அதே மாதிரி தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படாத மறைக்கப்பட்ட ஒரு சம்பவம், சத்தியம் தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்பட்ட 2 நோட்டீஸ்கள், உங்கள் உரிமங்களை ஏன் ரத்து செய்யக்கூடாது? ஆகவே இந்த பின்புலத்திலிருந்து பார்த்தால் தான் இது புரியும். நீங்கள் கேட்ட ஒரு பாயிண்ட் கரெக்ட். அதாவது அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை எல்லா தொலைக்காட்சிகளுமே பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் ரொம்ப சோபராக பண்ணது என்டிடிவி அந்த தொலைக்காட்சி. போருக்கு தினமும் போகணுன்னு தினமும் அறைகோல் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில சேனல்களை விட்டுட்டு இதை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதே நேரத்தில் நான் ஒரு செய்தியை பதிவு பண்ண விரும்புகிறது என்னென்னா, இது போன்ற தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது தொலைக்காட்சிகள், நேரடி தொலைக்காட்சிகளுக்கான சில கட்டுப்பாடுகள் என்பது தவிர்க்க முடியாதவை. அதை நான் ஒத்துக்கிறேன். அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அது களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, பிணைக்கைதிகளாக இருக்கக்கூடிய, பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களின் பாதுகாப்பு முக்கியம். அதற்கு சில ப்ராட் கைட்லைன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் 2008 அந்த மும்பை அட்டாக்கு பிறகு அந்த கைட்லைன்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மை, அதை மீறணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் இந்த குறிப்பிட்ட சேனலை இவர்கள் பதவிக்கு, மோடி அரசு பதவிக்கு வந்ததிலிருந்து இந்த குறிப்பிட்ட சேனலை இவர்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது 98லேருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பகை. ஆகவே அந்த பின்புலத்தில் பார்த்தால்தான் இந்த 2 விஷயம் சார். ஒன்று இந்த ஒரு நாள் தடை என்பது ஒரு பட்டவர்த்தனமாக கருத்து சுதந்திரத்தின் மீதான, ஊடக சுதந்திரத்தின் மீதான, ஜனநாயகத்தின் மீதான ஒரு தாக்குதல். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். 2வது குறிப்பிட்ட ஒரு சேனலை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இது 2ஐயும் நம்ம ஏற்றுக்க முடியாது. உண்மையிலேயே அந்த சேனல் தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க, அவங்க தரப்பை கேளுங்க, அதற்கு பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அவங்க டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு வாங்க, குறைஞ்ச இறங்கிறது முதல்ல குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும். அந்த கதை தான் இது. மற்ற ஊடகங்கள் என்ன செய்ய போகின்றன என்பதுதான் இதில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு நடவடிக்கை என்பது நிச்சயமாக ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல். ஒரே ஒரு சிறிய தகவல், இதை நான் சொல்லலை, எடிட்டர் கில்டு சொல்லலை. மோடி அவர்களை ஆதரிக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகளும், குறிப்பாக நீங்கள் சர்வதேச ஊடகங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 24 மணி நேரத்தில் இன்டர்நேஷனல் மீடியா யாரெல்லாம் மோடியை ஆதரித்தார்களோ அவர்கள் கடுமையான விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு இதை தவிர்த்திருக்க வேண்டும். இது ஏற்புடையதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயத்தில் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் சொன்ன கருத்தை முற்றிலும் தள்ளிவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு தேசத்தின் நலன் சார்ந்த சில நடவடிக்கைகளில் ஊடகங்கள் இன்றைக்கு தனியார் ஊடகங்கள் ஏராளமாக பெருகிவிட்ட நிலையில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய போட்டி, ரேட்டிங் வெறினே கூட சொல்கிறாங்க. அந்த ரேட்டிங் வெறி, செய்திகளை முதலில் கொடுக்கணுங்கிறத, இன்னும் செய்திகளுக்கு வேறு விதமான ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக செயற்கையான சில விஷயங்களை பண்ணுவது, பல நேரங்களில் தவறான தகவல்களையாவது அதை உறுதிப்படுத்திக்காமல் தவறான தகவல்களை கொடுக்கக்கூடிய போக்கு, இவையெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தேச நலன் சார்ந்த மிக பிரதானமான பிரச்சனைகளில் 1% எதிரொலிச்சா கூட அது தேசத்திற்கே மிகப்பெரிய பிரச்சனையா போய் சொன்னா இவர்களுக்கு அந்த பொறுப்புணர்வு என்ன சென்சார் இருக்குது? இல்லை செந்தில், நான் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் 2008 மும்பை தாக்குதல் மாதிரியோ அல்லது பத்தான்கோட் தாக்குதல் மாதிரியோ சூழலில் தொலைக்காட்சிகள் நேரடி ஒலிபரப்பு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கு சில கட்டுப்பாடுகள் வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து, மற்ற நண்பர்கள் எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்வார்கள் எனக்கு தெரியவில்லை. ரொம்ப ஒரு கிரைசிஸ் முத்தி இருக்கும்போது முதல் 24 மணி நேரத்திற்கு நீங்கள் நேரடி ஒலிபரப்பு அக்ராஸ் த போர்டு தடை பண்ணுங்க, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த குறிப்பிட்ட என்டிடிவி ஹிந்தி சேனலை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிக் அண்ட் சூஸ் தாக்குதல். இதை இது ஒன்னோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அதோட வரலாறோட பார்த்தீங்கன்னா தான். திரு ராமமூர்த்தி அடிப்படையில் அவரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறார். எஸ், தேச நலன் சார்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியவை, அதில் ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை மையமாக வைத்து வந்திருக்கக்கூடிய இந்த 24 மணி நேர தடை என்பதற்கு அது மட்டுமே காரணி அல்ல. இன்னும் அவருடைய மொழியில் சொல்லணும்னா, தடை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரணியை தேடின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா தொலைக்காட்சிகளுமே இதை பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்டிடிவி ஹிந்தி தொலைக்காட்சியை விட மற்றவர்கள் இன்னும் சிறப்பாகவே அதை செய்தார்கள். ஆனால் இவர்களை மட்டும் தடை செய்வதனுடைய நோக்கம் என்பது 98லேருந்தே வரக்கூடிய அந்த ஃபைட், பிஜேபிக்கும் என்டிடிவிக்குமான மோதல் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை? முதல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தரலான்னு நினைக்கிறேன்.
இது வந்து எமர்ஜென்சி லைக் சுச்சுவேஷன் சொல்லிட்டு நீங்களும் சொன்னீங்க. இல்லை நான் சொல்லலை, நான் சொன்னது எடிட்டர் ஸ்கில்ட் அந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்லி கேள்வியை முன் வச்சேன். முதல்ல வந்து எமர்ஜென்சியில் வந்து என்னென்னா சென்சார் வந்து முன்னாடியே வந்துடும். செந்தில் சார் இப்போ நைட் 9 மணிக்கு என்ன போகிறாரோ நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை முதல்ல அனுப்பிச்சு அந்த அப்ரூவல் வாங்கி தான் வரணும். அதுதான் எமர்ஜென்சி. அது வேற ஒன்றும் இல்லை, சோவியத் மாடல். ஓகே, இந்திரா காந்தி வந்து ஒரு சோசியலிசம் மாடலான அரசாங்கத்தை வந்து நிறுவ முயற்சி பண்ணாங்க. அதனால் குழப்பங்களை வலதுசாரிகள் ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள்ங்கிற பேரில் தான் மிஸ்ஸா வந்தது. அது சோவியத் மாடல்லே இங்கே வந்து அரசாங்கத்தால் சென்சார் செய்யப்பட்ட செய்திகள் தான் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அது வந்து இதோட நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கு சென்சாருங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. சரி, ஆனால் ஒரு செய்தி வந்து ஒரு பத்திரிகையில் பிரசுரமானாலோ வேறு ஊடகங்களில் வேறு விதமாக வந்தாலோ சட்ட ரீதியாக எடுக்கின்ற நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கணும். நாங்கள் வந்து என்னென்னா சட்டத்தை மீறுவோம், எங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராலும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தினுடைய மோதல் இருந்திருந்தால் கூட நீங்கள் வந்து விதியை மீறலாம் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் மணியும் பேசிட்டு போது அது குறிப்பிட்டார், நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் இது சட்ட ரீதியான நடவடிக்கைங்கிற கொஸ்டின் தான் அந்த கேள்வியில் இருக்குது. இல்ல முடிச்சிடறேன், சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறது அவங்க குறிப்பிடுறது நீதிமன்றத்தின் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது எடிட்டர் பேருக்கு வரும். அந்த நீங்க சொல்றது வந்து மான நஷ்ட வழக்கு. இது வந்து என்னன்னா இந்த மாதிரியான கவுண்டர் டெரரிசம் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை சமயங்களில் ஒளிபரப்பப்படுகிற விஷயங்கள் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்காண்டி விதிகள் வந்து 2015 திருத்தப்பட்டிருக்கின்றது. கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்ஸ் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் யாருமே சேலஞ்ச் பண்ணல இன்னைக்கு தேதி வரைக்கும். இதுக்கப்புறம் கூட சேலஞ்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த விதிகளின் கீழே வந்து என்னன்னா ஒரு பேனல், ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது என்டிடிக்கு மட்டும் தான் பொருந்துமான்னு கேட்குறாரு. இல்லை, அந்த இது என்டிடி மட்டும் கிடையாது. அல் ஜசீரா டிவி வந்து 5 நாள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில். அது தவிர்த்து இதற்கு முன்னாடி 28 சந்தர்ப்பங்கள்ல வெவ்வேறு இது வந்து என்டிடிவிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது வந்து பொறுமை ரீதியாக தவறு. திரு கேடி ராகவன் ஒரு பாரதிய ஜனதா கட்சி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல நீங்க சொல்ற விஷயங்களை குறிப்பிட்டாரு. ஏஎக்ஸ்என் சேனல், எஃப்டிவி, சினி வேர்ல்டு, அல் ஜசீரா இதற்கு எல்லாம் வந்து காரணத்தை வந்து தெளிவாக பாருங்கள். ஒவ்வொன்றும் சில படங்களை போட்டதற்காக, சில செக்ஸியஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுனால, மிட் நைட் ஹாட், அடல்ட் ஃபிலிம் இந்த மாதிரியான காரணிகள் இருக்கின்றன. எல்லோரும் வைக்கக்கூடிய வாதம் என்பது அது குறித்து உங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல் தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கூட சரியாக சொல்லுங்கள், விளக்குங்க. நேரலையில் ஒரு செய்தியை கொடுத்ததற்காக, செய்தியை அப்படிங்கிறதுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாதம் வைக்கிறாங்க. இல்லை, பொறுமை ரீதியாக இதுவும் தவறு. ஏன்னா வந்து என்னன்னா விஷயம் எப்படி வந்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது பத்தான்கோட்டில். அந்த தொலைக்காட்சியினுடைய ஆங்கரும் கரஸ்பாண்டும் ஒரு பில்டிங்கில் வந்து ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் யார் யார் எங்கெல்லாம் இருக்கிறா இதை காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து இராணுவம் வந்து இந்த தீவிரவாதிகளை எப்படி முடியிருக்கிறான்னு எங்கெல்லாம் இவங்க வந்து நிலை கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நண்பர் சொன்ன மாதிரி வந்து எத்தனை விமானம் எங்கே நிற்குது, அந்த விமானங்களுக்கான ஃபியூயல் டேங்க்ஸ் எங்கே நிற்கிறது, உள்ள எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது, ஆயுதங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றது, இது எல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் வந்து அது ஒரு கவுண்டர் டெரரிசம் நேரத்தில் தரக்கூடிய வெறும் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா செந்தில்? இதெல்லாம் காமிச்சு தான் நோட்டீஸ் போயிருக்கின்றது. அதற்கு இல்லை சொல்லி ஒரு நிமிஷம் மட்டும், அதற்கு அந்த தொலைக்காட்சி என்ன சொல்றீங்கன்னா இது வந்து நாங்க பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது. சட்ட ரீதியா அவங்க அதை அதை பத்தி அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணது வந்து தவறு என்ற ஒரு மனசுல கூட ஒருத்தவங்க இல்ல. ஒரு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் உள்ளே வந்து நம்முடைய விமானப்படையின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விமானப்படை உயர் அதிகாரிகளினுடைய இருப்பிடத்தை சொல்லுவது, அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய இருப்பை, அதனுடைய எண்ணிக்கை, இன்ன பிற விவகாரங்களை சொல்லுவது, இது எல்லாம் பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் செய்தியாகத்தானே எடுத்துக்கொள்ள முடியும். இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும்? இதை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு விதியும் இருக்கிறது, அந்த விதியும் மீறப்பட்டிருக்குங்கிறார். முதல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை என்று எல்லாருமே அதில் போகட்டும், அதில் யாரும் அவங்களே கூட தடை சொல்லலை. இது சட்ட ரீதியான நடவடிக்கை தானே.
தகவல் ஒலிபரப்புத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய சேலஞ்ச் இது ஹைகோர்ட்ல சுப்ரீம் Yes, கோர்ட்ல அதுக்கான உரிமை இருக்குது, அதுக்கான உரிமை இருக்கு. பட் அவர்கள் எடுத்த நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை தான். இங்கே ட்ரைபுனல் ஒன்று இருக்கு. அப்படி ஏதாவது தப்புன்னா நீங்க அங்க சட்ட போய் ரீதியான என்பது இவர்கள் இன்றைக்கு இந்த தேச பாதுகாப்பு அந்த அந்த அதற்கான சட்டங்கள் இருக்குன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சரி. ஆனால் ஊடகங்களை எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செய்திகள் தர வேண்டும் என்பதற்கான அந்த மும்பை அட்டாக் நடந்தப்பவே அது ஒரு பெரிய விவாதம் வந்தது. ஒரு ஊடகம் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டாமா, காவல்துறையினர் எங்கே அந்த பாதுகாப்பு எங்கெல்லாம் இருக்கிறார் என்பதை கூட காட்டுவது அவர்கள் அதை வைத்தே கூட அவர்களை தப்பிப்பதற்கோ அல்லது மறுதாக்குதல் நடத்துவதற்கோ வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ ஊடகங்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டாமா என்ற கேள்வி அப்பொழுதே வந்தது. அப்பொழுது இன்னொரு கருத்தும் சேர்த்து வலியுறுத்தப்பட்டது. இனி இப்படி வாய்த்து கொண்டே இருப்பதில் பயனில்லை. இது ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் ஒரு திட்டவட்டமான வடிவங்களை எடுத்து விட்டன. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஊடகத்தினுடைய தாக்கம் என்பது பல்வேறு களங்களில் இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதெல்லாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. எனவே தான் என்ன வலியுறுத்தப்பட்டது என்றால் இதற்கென்றே ஒரு தனி சட்டத்தை வரையறுத்து அந்த சட்டத்தை பற்றி விவாதித்து பிறகு அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள், அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் அதற்கான எந்த நடவடிக்கையாக எடுக்கப்பட்டது இல்ல. திரு குமரேசன் அப்படி அதுதான் சொல்றாரு. 2015 அதற்கான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுங்கிறாரு. நீங்க அதை இன்னி வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணலைங்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க புதிதாக அதுல உங்களுக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ஸா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க புதிதாக அது தொடர்பான விவாதத்தை முன்னெடுப்பதோ வேற ஒரு சட்ட சரத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வதோ தவறில்லை. ஆனால் அதுவரைக்கும் இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின் விதிகளின்படி நடந்து கொள்ள வேண்டியதானே நம்முடைய கடமையாக இருக்க முடியும். நான் அதை மீறுவேங்கிற மாதிரியான செயல்பாடுகளோடு நடப்பது எப்படி சரிங்கிறார் அவர். இதில் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இதில் 2-3 கேள்வி. ஒன்று, ஊடகத்தினுடைய பொறுப்பு என்பதை நான் ஒன்றும் அதிலேருந்து ஊடகங்கள் ஏதோ முழுக்க சுதந்திரம் என்ற பேரில், ஊடக சுதந்திரம் என்ற பேரில் எதை வேண்டுமானாலும் எங்கள் கண்ணோட்டத்தில் அல்லது நாங்கள் விருப்பப்படி ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு செய்தியை சொல்வது என்பது வேறு. ஒரு குறிப்பிட்ட செய்தியை அரசாங்கம் விரும்புகிற கண்ணோட்டத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று யாரையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. நான் அந்த செய்தியை எவ்வாறு புரிந்துக்கொள்ளணும், எவ்வாறு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேனோ அப்படித்தான் தருவேன் என்பது என்னுடைய உரிமை. அதற்குள்ளே அரசாங்கம் தலையிட முடியாது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் என்று வருகிற போது அது நீங்கள் நண்பர் சொன்ன போல குறிப்பாக அந்த நேரத்தில் அந்த ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் இது அதற்கான பொறுப்போடு செயல்பட வேண்டாமா என்கிற கேள்வி 26/11 அரசாங்கம் எடுத்துக்கொண்டதிலே ஊடக நிறுவனங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள. அதை NDTV ஹிந்தி எடுத்துக்கொண்டதாங்கிறதான் கேள்வி. எடுத்துக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அவர்கள் NDTV பொறுப்போடு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு குமரேசன் நினைக்கிறாரா? இன்றைக்கு இப்படி ஒரு அரசாங்கத்திற்கு ஊடகங்களின் மீதான ஒரு தாக்குதல் தொடுப்பதற்கு ஒரு சாதகமான சூழலை NDTVயினுடைய இந்த செயல்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற அந்த கவலையோடு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை ரெண்டு தரத்திலிருந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று, அரசாங்கம் எடுக்கிற அந்த நிலைப்பாடு. இன்னொரு, ஊடகத்தும் இந்த செய்தியை காட்டியதால் தான், இந்த தளங்களில் இவரெல்லாம் இருக்கிறார்கள் என்று காட்டியதால் மட்டும்தான் அந்த பத்தான்கோட்டில் அந்த பயங்கரவாதிகள் அது இந்த தகவலை வைத்து தான் அவர்கள் செயல்பட்டார்களா, அதை வைத்தான் செயல்படுகிற திட்டத்தோடு வந்தார்களா என்பதெல்லாம் இருக்கிறது. என்றாலும் கூட நான் நிச்சயமாக சொல்கிறேன், இது போன்ற நேரம் நான் திருப்பி ஸ்ட்ரைட்டாக கேட்குறது, NDTV ஹிந்தி இந்த இடத்தில் நடந்து கொண்ட விதத்தை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது இது இன்னொரு எமர்ஜென்சி என்பது போன்ற விமர்சனம்லாம் ரொம்ப அதிகம். அவர்கள் நடந்து கொண்டது தவறுதானேங்கிற வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்குறேன். எஸ், அவர்கள் நடந்து கொண்டது தவறு என்றால் இந்த நடவடிக்கை சரி. இதை குறித்து இந்த நடவடிக்கையின் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, அது ஏற்புடைய விமர்சனமாகவே இருக்காது. அதனால் இந்த நடவடிக்கை சரின்னு நீங்கள் எப்படி போக முடியும்? உதாரணமாக இப்போ ஏற்கனவே அவர்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிறது, கோர்ட்டில் போய் இது குற்றம் தான் நிரூபிப்பது, கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குறதோ அந்த தண்டனை செயல்படுத்துவது, கைது செய்வது உட்பட எத்தனை நடவடிக்கைகள் இருக்குது, சிறையில் அடைப்பதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா எப்போமோ நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஒரு 9ஆம் தேதியில் நீங்கள் ஒளிபரப்பை நிறுத்திக்க என்று சொல்வது என்ன தண்டனை? அது ஒரு குழந்தைத்தனமாக இல்லையா, சிறுபிள்ளைத்தனமாக இல்லையா? அது இதன் மூலமாக அந்த ஒரு நாள் ஒளிபரப்பை அந்த நிறுவனம் நிறுத்தி விடுவதால் வேற செய்திகள் மற்ற இந்த நிகழ்ச்சிக்கான தண்டனையாக எப்படி மாறும்? இது எப்படி அந்த ஒளிபரப்பு ஏற்கனவே சுருக்கமாக சொல்றேன். அதாவது நீங்க கேட்ட பெர்டினன்ட்டான क्वेश्चन நிச்சயமாக NDTV இந்த விஷயத்தில் தவறு செய்யவில்லை என்று நான் கருதினேன். நான் தொடர்ச்சியா அப்போ நான் அந்த நான் முடிச்சிடறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொலைக்காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட டைம்ஸ் நவ் பார்த்தேன், CNN IBN பார்த்தேன், ஆஜ் தக் பார்த்தேன். மோர் சோபர் அவங்களுது இன்னும் அதிகமா வெறிய தூண்டின பேச்சுக்களை பேசிய பொழுதுனைக்கு கத்துனவங்க மேல ஹிந்தி தான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்க சொல்ற அந்த சப்ஜெக்டிவ்ன்றது ஆக்சுவலி அதை இவங்க புரிந்து கொள்ள வேண்டிய கோணத்தில் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
நீங்க ஏன் பிக் அண்ட் சூஸ் பண்றீங்க? ஒண்ணு நீ அத்தனை பேர் மேலே ஆக்ஷன் எடு, இல்ல யார் மேலே எடுக்காது. அப்பதான் அந்த பிரச்சனை என்ன வருதுன்னா 98ல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைன்ற பிரச்சனை வருது. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு நாள் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து நீங்க ஃபைன் பண்ணலாங்க. தடை, அதாவது ஒரு பத்திரிகை எழுத்து மூடுறது எவ்வளவு கொடுமையோ அந்த மாதிரி தான் ஒரு சேனலை ஒரு நாளைக்கு மூடுறதுன்றதும். நீங்கள் தொலைக்காட்சியில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு தெரியும் உங்களோட வயிற்றில் அடிக்கிற வேலை அது. இதை ஏன் செய்கிறார்கள் என்றால், நண்பர் சொன்னார் எமர்ஜென்சி என்பது ப்ரீ சென்சார்ஷிப் என்று, அது புதிய வடிவங்களை எடுக்கும். இனிமேல் அது அந்த லெவலுக்கு போகாது. இது புதிய எமர்ஜென்சி. இது அந்த இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சிலாம் இனி சாத்தியமற்றது. இது வேற வேற வடிவங்கள் வருது. 41 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இது புதிய வடிவம். இது அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். நான் ஒரு பிரேக் அப்புறம் உங்கள்கிட்ட தொடர்கிறேன். என்டிடிவி மட்டுமல்ல, எல்லா தொலைக்காட்சிகளும் அது போன்ற செய்திகளை இன்னமும் சிறப்பாகவே கொடுத்தார்கள். பதான்கோட் விமானப்படை தாக்குதல் தொடர்பான செய்திகளை கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஏன் என்டிடிவி ஹிந்தியின் மீது மட்டும் இந்த நடவடிக்கை பாய வேண்டும் என்ற கேள்வியோடு தமிழகத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியை குறிப்பிட்டு மணி சொன்னார், அவர்களுக்கும் ஏன் உங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணக்கூடாது 2 நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறாரு. நீங்கள் இவர்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் என்னென்ன தொலைக்காட்சிகள் அப்படிங்கிறத வைத்து இதில் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதா மணி அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இது அரசியல் காரணத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையா அல்லது தேச நலனுக்காக சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையா? இது சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். இணைந்து மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். என்டிடிவி ஹிந்தி தொலைக்காட்சிக்கான 24 மணி நேர தடை மத்திய அரசால் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் திரு ராமசுப்ரமணியன். அடிப்படையில் இதில் அந்த இது போன்ற செய்திகள் நேரலையில் செல்கின்ற பொழுது அவர் திருப்பி ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு. என்டிடிவியை விட இந்த செய்தியை நீங்கள் என்னெல்லாம் என்டிடிவியின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அதை விட மிக சிறப்பாக இந்த உங்களுடைய பார்வையில் நீங்கள் குற்றங்கள்னு சொல்லக்கூடிய குற்றங்களை அதை விட சிறப்பாக செய்த தொலைக்காட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கலை. இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய தொலைக்காட்சியை வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், இது அரசியல் நோக்கம் கொண்டது அப்படிங்கிற விமர்சனத்தை முதல்ல வைக்கிறார். நீங்கள் அந்த விமர்சனத்துக்கான பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி நான் ஒன்று சொல்கிறேன். திரு இவர் நம்ம தீக்கிதர் ஆசிரியர் சொல்லும் பொழுது சட்டத்தில் என்ன இருக்குன்னா 2 முக்கியமான விஷயம். இப்போ கேபிள் டிவி நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1995 அதோட நம்ம ராமமூர்த்தி சொன்னது போல் அந்த ரெகுலேஷன் 2015லையும் மாற்றப்பட்டு அதுக்கு இந்த அப்போவே இருக்குது. அது தவிர 2015ல் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த செக்ஷன் 19 and 20 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதுவும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக ஏதாவது செயல்படுமே ஆனால் அதை தடை செய்வதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு. சட்டம் இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல ரெகுலேஷன்ஸும் இருக்கின்றன. இல்ல அது என்டிடிவிக்கு மட்டும் தான் பொருந்துகிறது. இப்ப முதல் பாயிண்ட் நான் சொல்றேன், சட்டம் இல்லைன்னு சொன்னா இருக்கு அப்படிங்கறத நான் முதல் பாயிண்டா சொல்றேன். இது என்டிடிவி இந்தியா அப்படிங்கிற இந்த ஹிந்தி சேனல் ஏன் பண்ணினாங்கன்னா, அவர்கள் தான் ரொம்ப இவர் சோபருங்கிறார். பட் அவர் அழகா இந்த இடத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன இப்போ நண்பர் சொன்னது போல, நம்ம ராமமூர்த்தி சொன்னது போல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு நம்ம அவங்களோட நம்பர் ஆஃப் டெரரிஸ்ட் ஹோல்ட் அப் இன் த பில்டிங் அவங்க தான் முதல்ல காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் பர்சனல்ஸ் எங்கெல்லாம் ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொண்டு போய் அதை காமிக்கிறாங்க. மூன்றாவதாக ஆர்ம்ஸுக்கு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அம்யூனிஷன் ஸ்டாக் பைலிங் எங்கே இருக்குது அதையும் காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த மிகு விமானங்கள் எங்கே இருக்குது, ஃபைட்டர் பிளேன்ஸ் எங்கே இருக்குது, ஃபியூவல் டேங்க்ஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் முதல்ல நான் பண்ணினேன். நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன போது டிஆர்பி ரேட்டிங்கிற மாதிரி முதலில் தருவது நாங்கள் தான், we are the first people to அப்படிங்கற மாதிரி முடிஞ்சது. அப்படி பண்ணதுனால ஒளிபரப்பு போய் கொண்டிருக்கின்ற பொழுதே நம்முடைய உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, மிக உடனடியாக இது போன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்களால் முடியாதா? ஜனவரி மாதம் நடந்த ஒரு விஷயத்துக்கு நவம்பர் மாதம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமும் இதெல்லாம் பத்தி பேசும்பொழுது இப்ப ஊடகங்கள் பேசினாங்க, பத்திரிகைகள் ரொம்ப கடுமையாக எழுதின ஊடகங்கள் பண்ணு தப்புன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நண்பர் ஒத்துக்கிறார். ஆகவே 2002 நடந்த தப்பு. தமிழ்நாட்டில் இல்ல சார் நோட்டீஸ் கொடுக்கறது அவங்க எதுக்காக கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் நான் பேர் குறிப்பிட விரும்பல, ஒரு தினசரி நாளிதழ் சமீபத்தில் இதே மாதிரியான ஒரு விவாதத்தில் கலந்து கொண்ட ஒருவருடைய வீட்டு முகவரியை போட்டு ஒரு செய்தியை கொடுத்தார்கள். அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே நாளிதழ் இதற்கு முன்பு குடங்குளம் பிரச்சனை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அந்த போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் அவருடைய மனைவியினுடைய தொலைபேசி எண்களை எல்லாம் போட்டு அவர்களுடைய முகவரியோடு ஒரு செய்தியை கொடுத்தார்கள். நான் கேட்கறது இந்த விதிகள் எல்லாம் இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவங்களின் பொழுது
உயர் அதிகாரிகள் இன்ன பிற பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் குறித்த தகவல்களை கொடுக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா, அல்லது சாதாரணமாக சமூகத்தில் சமூக பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீதான இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுபவர்களுக்கும் இந்த விதிகள் பொருந்துமா? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நிச்சயமா நான் சொன்ன கேளுங்க. யார் அது? நான் இந்த ஊடகத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் ஊடகத்தை பற்றி தான் கேட்குறேன். பத்திரிகையில் வரக்கூடிய அதாவது டைப்பிங் அது பண்ற அதை பத்தி நான் பேசுறேன். இப்ப வந்து நீங்க காட்சி ஊடகத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கோம். அதுல நான் சொன்ன மாதிரி இந்த சட்டத்துல இருக்கு. ரெண்டாவதாக இவங்களுக்கு யாரு இந்த ஊடக பீப்புளுக்கே அவங்களுக்கே ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய செக்ஷன், அதாவது செக்ஷன் 4A 92 of the CBC Journalistic Standards and Practices 1993 அப்பவே போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மதிக்கிறது கிடையாது. அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக்யூரிங் இந்த மாதிரி ஹோஸ்டேஜஸ் அல்லது தே மஸ்ட் கார்ட் அகேன்ஸ்ட் பீயிங் யூஸ்ட் ஆஸ் அ ஆர் மேனிப்புலேட்டட் பை டெரரிஸ்ட். தீவிரவாதிகள்லாம் என்னென்ன இருக்காங்க, என்னென்ன நடமாடிக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களே ரெகுலேஷன் ஒரு புள்ளியில் நினைக்கிறேன். நான் இன்னும் தொலைக்காட்சியோட பேரை சொல்லியே கூட நான் இந்த வார்த்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இன்னும் எளிமையாக போதும். நீங்கள் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கும் ஒரு விதமான பார்வையையும் NDTV தொலைக்காட்சிக்கும் ஒரு விதமான பார்வையும் மத்திய அரசு பார்க்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து வைக்கிறாங்க. ஐ திங்க் மணி அதில் உடன்படுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இன்ன பிற ஊடகவியலாளர்களுக்கு கொலை மிரட்டல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், உயிரோடு கொளுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு காவல்துறை பாதுகாப்பு கூட கொடுக்கப்பட்டதில்லை. ஆனால் மிகப்பெரிய அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிலான ஒரு பாதுகாப்பை, ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பை டைம்ஸ் நவ் ஆசிரியருக்கு கொடுக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறதுல எல்லாம் இவர்கள் முரண்படுகிறார்கள். மத்திய அரசு தனக்கு ஆதரவான தொலைக்காட்சி அல்லது ஊடகவியலாளர்களுக்கு ஒரு விதமான பார்வையையும், தங்களை விமர்சிக்கக்கூடிய ஊடகங்களுக்கு ஒரு விதமான பார்வையும் வைக்கிறது அப்படிங்கிறதா மணி போன்றவருடைய தொடர்ச்சியான. சரி, அடுத்தது இன்னொரு பாயிண்ட். அதுக்கு பதில் நான் டெஃபினட்டா பதில் சொல்றேன். இன்னொரு முக்கியமான, இவங்க வயதை அடிச்சுட்டாங்க. ஒரு நாள் வந்து மூடி ஆயிடுச்சுன்னா வயது, இவங்க தானே தான் வயதில் அடிச்சு சமாச்சாரம். இதே NDTV என்ன பண்ணாங்க? நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்துவான், அதெல்லாம் பிரச்சனை. விமானத்தை கடத்திட்டு போவான், அதெல்லாம் பிரச்சனை. விமானப்படைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தும், அதெல்லாம் பிரச்சனை. அதையெல்லாம் செய்தியாக கொடுத்தால் பிரச்சனை. ஒரு சகோதரி நள்ளிரவில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்வாள், அதெல்லாம் பிரச்சனை. ஆனா அது குறித்த ஒரு செய்தியை ஒரு தொலைக்காட்சி போட்டா அது இந்த தேசத்திற்கு அவமானம் சொல்லி நீங்க நிறுத்துறீங்க. செய்தியை போடுறது வேற விஷயம். இது சீப்ப ஒழிச்சா கல்யாணம். அதன் பின்னணி என்ன, இவங்கெல்லாம் என்ன இந்த நாட்டுக்கு நன்மை செய்கின்றார்கள், என்னென்ன விதத்தெல்லாம் இந்த மேனிப்புலேட் பண்ணி இந்த சினிமாவை எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நாம பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஊடகங்கள்ல இதை பத்தி பேசப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சினிமாவை நான் காமிப்பேன், அதனால எனக்கு ஒரு மணி நேரம் எனக்கு பிஸ்னஸ் போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி. அப்ப அவங்களோட நீங்க இப்ப NDA கவர்மெண்ட்டையும் BJP கவர்மெண்ட்டையும் குறை சொல்றீங்களே, இந்த ஆட்களுக்கு வேற வேலையே கிடையாது. எந்தெந்த விதத்தெல்லாம் BJPயே மட்டம் தட்டணும் அல்லது அவங்கள வந்து கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே பாயிண்ட் அஜெண்டால இவங்க ஒர்க் பண்ணி கொண்டு வராங்க. நீங்க ஆர்னாவை பத்தி கேட்டீங்க, அதுக்கு எனக்கு பதில் சொன்னீங்க இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க? எக்ஸாக்ட்லி உல்டா, ஆப்போசிட். அதாவது நான் ஆர்னாவ் எடுக்கிறாருன்னா அவர் பேசுகின்றது தேசத்துக்காக பல விஷயங்களை எடுத்து பேசிக்கொண்டார். தேச விரோதமான விஷயங்கள் எல்லாம் அதை வந்து ஊடகத்துல உட்கார்ந்து அதைத்தான் தேசத்துக்கு விரோதமான இந்த தேசபக்திக்கான சான்றிதழை விநியோகிக்கக்கூடிய உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறதான்னு மணி கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, அது நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் வந்து நேரடியாக பாகிஸ்தான் பீப்புள்லாம் கூப்பிட்டு நீங்களாம் யார் என்ன எழுதுபோன்னு சொல்ற அளவுக்கு கூப்பிடக்கூடாதுங்கிறது உங்களோட உரிமை சார். யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது அது உங்க உரிமை. அவர் யார் கூப்பிடணும் யாரை கூப்பிட வேண்டாம்னு சொல்றது
அவரோட உரிமை. Okay, அதே மாதிரி சரி, NDTV நம்ம வர பண்றது அவங்க உரிமை. அதெல்லாம் பத்தி நம்ம இங்க பேச முடியாது. குமரேசன் அவர் நீங்க ஏதோ ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சியை கார்னர் பண்ணுங்கிற நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஊடகங்கள் சார், அப்படிங்கிற- 28 But முறை வர- இந்த வர- 10 வருஷத்துல நடந்திருக்கு சார். நான் வரேன், திருப்பி வரேன், திருப்பி TV வரேன். எல்லாம் அந்த மாதிரியாக 3 நீங்க மாசத்துக்கு 2 மாசத்துக்கெல்லாம் கூட தடை நான் செய்யப்பட்டிருக்கிறது. வரேன். அரசை ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பது என்பது ஒரு ஊடகவியலாளனுடைய தார்மீக கடமை, அவனுடைய அடிப்படை உரிமை, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அரசை கேள்வி கேட்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதான தனிப்பட்ட விரோதத்துக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது. நீங்கள் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து கேள்வி கேட்போம், அல்லது மாநிலத்தில் யார் ஆட்சி இருந்தாலும் நாங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கேள்வி கேட்போம் என்பது வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே நான் வந்து கார்னர் பண்ணுவேன் அல்லது உள்நோக்கத்தோடு அவர்களை எதிர்த்தே கேள்வி கேட்பேன், அந்த மாதிரியான செய்திகளை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில ஊடகங்கள் செயல்படுகிறதுங்கிறார். அதாவது பிஜேபி மத்திய ஆட்சிக்கு மீண்டும் வந்ததில்ல, அதன் பின்னால் குறிப்பாக மோடியை பற்றி அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, வளர்ச்சியின் நாயகர், இந்த நாட்டையே மாற்றிட போகிறாரு அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உருவாக்கியதில் எத்தனை ஊடகங்கள் திட்டமிட்டு செயல்பட்டன. அப்போல்லாம் அந்த ஊடகங்கள் மிக சரியான பணியை செய்ததாக அணைத்து கொண்டவர்கள், வரவேற்றவர்கள். அரசாங்கத்தில் வந்து பதவியில் வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு அதிகாரத்தை பயன்படுத்துகிற போது எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை அதே ஊடக கடமையோடு விமர்சிக்கிற போது இவர்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தேச விரோதம் தேசப்பற்றுன்னு எதை வச்சு டிஃபைன் பண்ணுறதுங்கிற அந்த கேள்வி இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய சமூக அமைப்பை விமர்சித்து ஒரு மாணவன் பேசினால் தேச விரோத குற்றமாக முத்திரை குத்தப்படுகிற நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது அப்படின்னா இது அதெல்லாம் ஒரு முழு விவாதத்தை மக்களோட கொண்டு வந்து விவாதிக்கிற அதுக்கெல்லாம் இவங்க தயாராகவே இல்லை. விவாதம் என்றாலே சர்ச்சையைத்தான் மாற்ற விரும்புகிறார்கள் தவிர விவாதத்தை இவர்கள் விரும்புவதே இல்லைங்கிறது தான் நம்ம உண்மை. இப்போ நண்பர் சொன்னார், இந்த இந்தியாஸ் டாக்டரை பற்றி சொன்னார். நீங்கள் மிக சரியாக சொன்னீங்க. அப்போ அந்த பாலியல் வன்முறை இரவு தன் நண்பனோடு வெளியே நின்றிருந்தால் என்பது அது எப்படி நிற்கலாம்னு அவன் கேட்டான். அந்த சிறையில் இருந்த அந்த குற்றவாளி அவன்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி எடுக்கிற போது அவன் சொல்கிறான், அவள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோடு அந்த நேரத்தில் நிற்கணுமா, அதுதான் எங்களுக்கு வெறிய தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி இது எல்லா பெண்களுக்கும் ஒரு பாடம்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லை. இதை ஒளிபரப்புவது என்பது எப்படி தேசத்துடைய மரியாதைக்கு அல்லது தேசத்தினுடைய பாரம்பரியத்துக்கோ பெருமைக்கோ எப்படி இழுக்காகும். மாறாக உண்மையான தேசத்தினுடைய பெருமைன்னு ஒன்று நிலைநாட்ட வேண்டியிருக்குல்ல, அதற்கு இந்த மாதிரியான உண்மைகளை ஒப்புக்கொள்வதும் இப்படிப்பட்ட வக்கரம் பிடித்தவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்தி நாங்கள் அதை திருத்துகிறோம் என்று நிலைநாட்டுவதும் அல்லவா ஒரு அரசுக்கு பெருமையை தேடித்தரோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் சொன்னீங்க அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இவங்க இப்போ பிரச்சனையே கிடையாது. ஒரு தீவிரவாதி வந்து தாக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மாறாக அதில் அரசு எப்படி கவனம் இல்லாமல் இருந்துச்சுன்னு விமர்சனம் பண்ணிட்டா அது குற்றமாக மாற்றப்படுகிறது. அதுதான் எல்லா கண்ணோட்டங்களிலும் திரும்ப திரும்ப அதுதான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த NDTV மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஊடகத்தினுடைய பொறுப்புணர்வு என்பது தொடர்ந்து விவாதிக்கப்பட வேண்டியது தான். ஊடகம் வந்து தனியாக ஏதோ ஒளிவட்டம் சுட்டி கொண்டிருக்கிற தனி அமைப்பு அல்ல. அது அதற்கான விவாத களத்தை நீங்கள் எங்கே ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஜனவரியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு அப்போது காட்டப்பட்ட ஒரு ஒளிபரப்புக்கு இப்போ நவம்பரில் அது நடவடிக்கைன்னா இந்த 9 மாத காலத்தில் ஒரு வழக்குக்கு போயிருக்கக்கூடாதா? ஒரு சாதாரண ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தொடுத்து அதை பிரச்சனை ஆக்கி நீதிமன்றத்தின் தீர்ப்பாக மாற்றியிருக்க முடியாதா? அல்லது இப்போ இனிமேல் அப்படி ஆக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும்னா இந்த 9 மாதம் பொறுத்தவர்கள் கூட 2-3 மாதம் பொறுக்கக்கூடாதா? ஆக திட்டமிட்ட முறையில் அரசை விமர்சி இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் நான் எடுத்துக்கொள்ளல. ஒரே ஒரு குறுக்கீடு, இந்த ஒரு சம்பவத்திற்கான ஏதோ பாடம் கற்பிக்கிறோம் என்பது அல்ல இது. மாறாக தொடர்ந்து அரசினுடைய செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்து கொண்டே இருந்தால் ஒரு சந்து கிடைத்தாலும் கூட அதற்கு இப்படி இந்த மாதிரி அதுவும் தேச விரோதம் அதுன்னு சொல்லியாச்சுன்னா அது ஒரு சென்சிட்டிவான விஷயம், பெரிய அளவுக்கு சிந்திக்க கூட மாட்டோம். அப்படின்னா சர்தான் என்று கைது தூக்கி விட்டு போகின்ற ஒரு சமூகத்தில் மிக எளிதாக எல்லா ஊடகங்களும் வாயடைக்கிற முயற்சியாக தான் நான் அச்சு ஊடகத்திற்காக இருக்கட்டும் அல்லது காட்சி ஊடகத்திற்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு மூத்த உடையாளர் மணி எங்கே இருக்கிறாரு, எத்தனை வரக்கூடிய இளம் ஊடகவியலாளர்கள் இன்றைக்கி இப்போ கல்லூரி முடிச்சு நேராக வராங்க. அவர் சொன்ன மாதிரி இன்னென்ன விதிகள் இருக்கிறது, இன்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன, நீங்கள் இதை காட்டக்கூடாது. ஒரு குழந்தையை நீங்கள் காட்டக்கூடாது, அவருடைய முகம் தெரிகிற மாதிரி முகத்தை நீங்கள் மாஸ்க் பண்ணி தான் காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இங்கே விதிகள் இருக்கிறது. நீங்கள் இந்த விதிகளுக்கு முறையாக பயிற்சி கொடுக்கக்கூடிய தங்களுடைய செய்தியாளர்களுக்கு ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் இங்கே இருக்கின்றன நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை ஊடகங்கள் அந்த பயிற்சியை கொடுக்குறோம்?
இல்ல ஒரு அந்த கேள்வி இல்லை. அப்போ வரக்கூடிய ஊடகவியலாளருக்கு கையில கேமரா நீங்க சொன்னிட்டீங்கன்னா கையில கேமராவும் ஒரு மைக்கும் கிடைச்சிட்டுனா ஒரு ஒரு 10 பருவத்தை முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு இளைஞன் தான் தலையில ஒரு ஒளிவட்டம் சுத்துறதா தான் அவன் நினைக்கிறான். அவன் எதை வேணாலும் காட்டலாம், எதை வேணாலும் கேட்கலாங்கிற ஒரு முடிவுக்கு அவன் போகின்ற பொழுது காட்சி ஊடகத்துல அது பல நேரங்களில் பல சிக்கலை ஏற்படுத்திக்கிறதா இல்லையாங்கிறதா அவங்களுடைய தொடர்ச்சியான கேள்வி. ஆனா ஒரு விஷயம் அந்த பொறுப்பை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கா? ஒரு ஊடகத்துறையில இருந்து ஆண்டு அனுபவத்தை எடுத்து சொல்கிறேன். ஒரு தன்னுடைய சொந்த விருப்பத்தில் ஒரு லட்சிய கனவோடு இந்த ஊடகத்தின் மூலமாக, அது பத்திரிகையாக இருக்கட்டும் அல்லது காட்சி ஊடகமாக ஏதோ ஒரு ஊடகம், அதன் மூலமாக சில செய்திகளை சொல்வது அந்த சமூகத்துக்கு ஏதோ செய்யப்போகிற ஒரு லட்சிய கனவோடு வருகிறவர்களெல்லாம் எந்த இடத்துல பட்டு போகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர்கள் அப்படியெல்லாம் அவர் நினைத்த செய்தியெல்லாம் சமூக மாற்ற லட்சியத்தோடு கொடுத்து விட முடியாது. அவருடைய சொந்த நியூஸ் ரூம்லேயே அதை எடிட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வேண்டாம் இதுதான் வேணும்னு சொல்லி. ஆக அங்கே தீர்மானிக்கிறவர்கள் அந்த சாதாரண நீங்கள் சொன்னது போன்ற புதிய ஆர்வத்தோடு இருந்த இளையவர்கள் அல்ல. ஏன்னா அவர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டுமா என்றால் பயிற்சி கொடுங்க, அது வேறு விஷயம். அது வேறு விதமான பயிற்சி தான். எந்த மாதிரி படம் எடுக்கணும், என்ன மாதிரி வார்த்தைகள் போடணும், நமக்கு என்று உள்ள ஸ்டாண்டர்ட் வார்த்தைகள் என்ன, அந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இது குறித்த விழிப்புணர்வு என்பது அடிபட்டால் தான் வெட்டக்கூடிய இடத்தில் இருக்கவருக்கு எங்கிருந்து நிர்பந்தங்கள் வருகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நம்ம அந்த கேள்வியோடு கூட ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லலாம். இடைவேளைக்கு பிறகு ஊடகவியலாளர்களுக்கு அல்லது செய்தியாளர்களுக்கு என்று நிச்சயமாக தனியாக எந்த ஒளிவட்டமும் இல்லை என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. சாமானிய மக்களினுடைய கேள்விகளை சாமானிய மக்களால் கேட்க முடியாத இடங்களில் அவர்களுடைய பணியாக அவர்களின் முகமாக நின்று இவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் அது தொடர்பான செய்திகளை கொடுக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். அது எல்லை மீறி போகக்கூடிய இடங்கள் என்னவாக இருக்கின்றன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். என்டிடிவி ஹிந்தி தொலைக்காட்சிக்கான 24 மணி நேர தடை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் திரு ராமமூர்த்தி அவர்களும். நீங்கள் இந்த தாக்குதல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதை தாண்டி அவர் சொன்னார் இந்தியா டாட்டர் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை கூட திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நடைபெற்ற நிகழ்வுகளை நடைபெற்றதை வச்சு தான் ஒரு செய்தியை கொடுக்குறாங்க, கற்பனையில் கொடுக்கல. இது கற்பனை காட்சி அப்படின்னா அதில் போட்டுறாங்க முதலே. அது பொழுதுபோக்கு தொலைக்காட்சிகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. செய்தி தொலைக்காட்சிகளில் நடந்த ஒன்றை தான் எடுத்து காட்டுறாங்க. அப்போது ஒரு தேசத்தை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வாக நமக்கு நடந்தது அந்த பாலியல் வன்கொடுமை நிர்பயா வழக்கு. அதை குறித்த ஒரு ஆவணப்படத்தை தடை செய்வதன் மூலமாக இந்திய தேசத்தினுடைய தன்மானத்தையும் பாரம்பரியத்தையும் பெருமையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்பது போன்ற வாதங்கள் முன்வைப்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதான் குமரேசனுடைய வாதமாக இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த தொலைக்காட்சியில் செய்தி ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாரும் அதை கட் பண்ணுறதில்ல. ஓகே, அதுதான் தவறு. ஏன்னால் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து காரணம் கேட்டு அதற்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இங்கேயும் அதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த தாமதம். ஏன் 9 மாசம் கழிச்சுன்னு கேள்வி கேட்டுருக்கீங்களே. அறிவிப்பு தர்றாங்க, அறிவிப்புக்கு உடனடியாக அவங்க பதில் தரல, கால அவகாசம் கோருகிறார்கள். கால அவகாசம் தரப்பட்டு அதற்கப்புறம் தான் என்ன அறிவிப்பு கொடுத்த உடனே கால அவகாசம் தராமல் அந்த உத்தரவை பார்த்து இருந்தாங்க கூட எங்களுக்கு உரிய கால அவகாசம் தரப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே என்னன்னா மொத்த நடவடிக்கையுமே அது கேள்விக்குறியாக்கியிருக்கும். என்னென்னா இந்திய நீதித்துறையோட மிக முக்கியமான அம்சமே இறுதி முடிவல்ல, அந்த இறுதி முடிவை எப்படி எட்டுகிறோம் என்பது தான் மிக முக்கியமான விஷயம். அந்த இறுதி முடிவு போகிறதுக்கு முன்பாக போதுமான கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படி என்றால் நிச்சயமாக கொடுக்கப்பட்டு தான் செய்ய விட வேண்டும். அப்படி தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. அதனால தான் திரும்ப முதலிருந்து சொல்லுகின்றேன், அந்த தொலைக்காட்சிக்கு ஆளுங்கட்சியினுடன் ஏற்கனவே பிரச்சனை இருக்கின்றதுனால இங்கே நீங்கள் சட்டத்தை மீறுவதற்கான லைசன்ஸ் அது லைசன்ஸ் எடுத்துக்க முடியாது நெவர். பட் அதே சமயத்தில் அந்த தொலைக்காட்சிக்கு ஆளுங்கட்சியோடு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினாலேயே அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சியின் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கவும் கூடாது. மணிசரோட வாதம் அதான் பண்ணுறது. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா நீங்கள் அந்த சமயத்தில் ஏன்னா அதற்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காமிச்சிருந்தா கூட அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. லைவ்ல கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் நடக்கும்போது இதை காண்பிக்கிறீங்க. இது அரசாங்கத்தினுடைய பிரீஃபிங்ல இல்லை. ஓகே, மற்ற தொலைக்காட்சிகளுக்கு இதற்கும் மிக முக்கியமான ஏன் மற்றவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலைங்கிற திரும்ப நீங்களும் கேட்டீங்க, சகோதரரும் கேட்டாரு. மற்ற தொலைக்காட்சிகள் அரசாங்கம் கொடுத்த பிரீஃபிங்ல கொடுத்த கிளிப்பிங்ஸை காமிச்சாங்க. இப்போ ஆனா நீங்க அப்படி இல்லை, ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு. எனக்கு சில அடிப்படையிலான சில சந்தேகங்கள். இப்போ சில தீவிரவாதிகள் ஊடுருவிய படங்கள் வெளியாகின. இது அரசு தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட படங்களாகத்தான் நிச்சயமாக காணொலி. அங்க அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதே ஒரே ஒரு சிறிய கேள்விக்கிறேன். அமெரிக்கா ஜனநாயகம் இருக்கு, அங்கே சுதந்திரம் இருக்குது. ஆனால் எந்த பத்திரிகையும் சரி எந்த ஊடகமும் சரி இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது
அரசாங்கம் கொடுத்த செய்தியை மட்டும்தான் போட்டாங்க. அரசாங்கம் கொடுத்த கிளிப்பிங்கை மட்டும்தான் வந்து ஊடகங்கள்ல வந்து காட்சிப்படுத்துறாங்க. உலகம் முழுக்கவே இல்ல சில விஷயங்கள் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அரசாங்கங்கள். ஓகே, ஆனா அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணுங்கிறதா திருப்பி அந்த வாதமா இருக்கு. நான் அதுக்கு அதை தாண்டி இல்ல அந்த இருக்கக்கூடிய சில நிமிடங்களுக்கு அடுத்த எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்கிறது. அடுத்த கட்டம் நீங்க இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க 2 தினங்களுக்கு முன்பாக தீவிரவாதிகள் ஊடுருவிய காட்சி அப்படின்னு ஒரு காட்சியை எல்லா ஊடகங்களையும் பார்த்திருப்பீங்க. எல்லா ஊடகங்களுக்கும் அந்த காட்சி கொடுக்கப்பட்டது. கேரளாவில் நடைபெற்ற ஒரு குக்கர் வெடிச்சது, அதுல தீவிரவாத குழுக்களுக்கு தொடர்பு இருக்கலாம்னு ஒரு செய்தி உடனடியாக எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அங்க ஒரு பென்டிரைவ் கைப்பற்றப்பட்டது. அந்த பென்டிரைவ்ல பிரதமருடைய படம் இருக்குன்னு. நான் என்ன கேட்கிறேன், தீவிரவாதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்னு ஐயப்படக்கூடிய ஒரு விவகாரத்தில் கிடைச்ச ஒரு பென்டிரைவுக்குள்ள என்ன இருக்குங்கிற தகவலை ஏன் வெளியில சொல்லணும், ஊடகங்களுக்கு கொடுக்கணும்? அப்போ அரசு தரப்பிலிருந்து சில செய்திகள் ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக. நீங்க அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம், இன்ன பிற விவகாரங்களா இருக்கலாம். இவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, இந்த செய்திகளில் தேச நலன் சார்ந்த செய்திகளும் இருக்கின்றன. இதை நீங்க ஏன் இவ்வளவு குயிக்கா வெளியில கொடுக்குறீங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் வருது இல்ல? அந்த விமர்சனம் உங்களுக்கு தாராள உரிமை உண்டு. நான் கேக்குறது இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல இந்த ஒரு நடவடிக்கை நான் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை கேட்கல. ஏன் கொடுக்கப்படுகிறது அரசு தரப்புல இருந்துன்னு கேட்கிறேன். ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப கொடுப்பதில் சில செய்திகளை கொடுப்பதிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதா கேள்வி. இல்ல நீங்க வந்து அந்த பத்தான்கோட்ல வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவம் பத்தி ஒரு செய்தியை கொடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது நான் அதே கேட்கல. நான் திருப்பி என் கேள்வியை தெளிவா கேக்குறேன். பத்தான்கோட்ல சம்பவம் நடக்கும்போது வந்து அரசாங்கம் வந்து சில கிளிப்பிங்ஸ் கொடுக்கின்றது, இந்த செய்திகளை தருகின்றது. இல்ல சில ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா அதை தாண்டி வந்து உள்ள ஆயுதங்கள் எங்க இருக்கின்றது இல்ல அதை காண்பிக்கின்ற அளவுக்கு போகும்போது நான் கேக்குறது ஒரு இடத்துல சில தடயங்கள் கிடைத்திருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு வழக்கு, தீவிரவாதிகள் தொடர்புடைய வழக்குனா அந்த தடயத்திற்குள் என்ன இருக்குங்கிறத நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணுமா, உடனடியாக ஊடகங்களுக்கு எங்கிருந்து இந்த தகவல் வருகிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல? அப்ப நீங்க யார் இதை கொடுக்குறாங்கறத நான் அந்த கேள்விட்டு என்ன பண்ணிட்டே நகறேன். இந்த மாதிரியான செய்திகள் கொடுக்கப்படுறது உங்க கூட தான் முடிக்க போறேன். ஏன்னா சில விமர்சனங்கள் இல்ல நிறைவு நேரத்தில் உங்களுக்கு பதில் இருக்காது. அதுக்காக நான் சொல்றேன். நீங்க உங்களோட நிறைவு செய்யணும். சொல்லுங்க என்ன கேட்டீங்க? இல்ல இந்த மாதிரி இப்ப இந்த பென்டிரைவ்ல பிரதமருடைய படம் இருந்துச்சுன்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தி எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது? பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல்னு சொல்லி ஒரு விஷுவல் வருது. இந்த விஷுவல் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது இப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான செய்திகளை கொடுக்கலாமா? இதில் இந்த விதிகள் எல்லாம் பொருந்தாதான்னு கேட்குறேன். இல்லை, இது வந்து அவங்க நீக்க போக்காக தான் கவர்மெண்ட் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா லீக், செலக்டிவ் லீக் அவங்க பண்ணுவாங்க. உங்கள் லாஜிக் படி பார்த்தா அவங்க அதையும் செய்யக்கூடாது, அவங்க வந்து நீதிமன்றத்தில் தான் ஒப்படைக்கணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து எனி கவர்மெண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பொழுது வந்து இந்த மாதிரி சில எவிடன்ஸை கொடுக்கறதுன்றது வந்து விஷயம் அறிந்தவர்களுக்கு அது தெரியும். அவங்க செலக்டிவ் லீக் பண்ணுறாங்க, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நான் சுருக்கமாக சொல்ல முடிகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒட்டுமொத்த விவாதமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா, குறிப்பாக மோடி அரசு வந்த பிறகு தேசபக்தி, இராணுவம் இவையெல்லாம் வந்து ஒரு புனிதமான விஷயங்கள். எங்களை தவிர வேறு எவருக்கும் இது குறித்து பேசுவதற்கான எந்த தார்மீக தகுதியும் எங்களுக்கு இருப்பது போல கிடையாது. ISO முத்திரை நாங்கள் தான் கொடுப்போம். இவை தான் வருகின்றன. ப. சிதம்பரத்தின் பேட்டி தடை செய்யப்படுகிறது. எப்படி தடை செஞ்சாங்கன்னா நேரடியாக பண்ணல, மறைமுகமாக பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, ப. சிதம்பரம் யாரு? அவர் முன்னாள் உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், 34 ஆண்டு காலம் வந்து எம்பியாக இருந்தவர். அவர் இந்த நாட்டின் இராணுவத்திற்கு எதிராகவோ இந்திய சட்டங்களுக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட அவர் பேசப்போவதில்லை. ஆனால் அந்த யூரியா அட்டாக் பற்றியும் அந்த சம்பவங்கள் பற்றியும் அவர் சில விஷயங்களை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பற்றி அவர் சில கேள்விகளை எழுப்பினார் என்ற காரணத்திற்காக அந்த பேட்டி தடை செய்யப்படுகிறது. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னா என்னென்னா, 1947 இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே ஒரே நேரத்தில் விடுதலை அடைந்தன. இங்கு ஜனநாயகம் இருக்கிறது, அங்கே ஏன் ஜனநாயகம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நாம் தொடர்ச்சியாக அரசையும் இராணுவத்தையும் கேள்வி கேட்கிறோம். அங்கே அது இல்லை. அதுதான் முக்கியமான. ஒற்றை நிறைவு கருத்து முடியும். வேற ஒன்றும் இல்லை. இந்த அவர் சொன்னது ப. சிதம்பரத்தோட இந்தியா அதில் ஏன் பண்ணினாங்கன்னா, ஆக்சுவலாக அதுக்கும் ஒரு சென்சார் போர்டுன்னு உண்டு. அந்த சென்சார்லாம் பண்ணி தான் நீங்கள் அந்த படத்தை காமிக்கணும். அந்த அம்மா திடீர்னு போய் லண்டனில் போய் BBC மூலமாக காமிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் தவறு. அதாவது ஷி ஹஸ் சிம்பிளி வயலேட்டட் த லா ஆஃப் த லேண்ட். அதை தான் முக்கியமாக சொல்லப்பட்டது ஒரு விஷயம். ரெண்டாவதாக இது வந்து ஏதோ நாங்கள் வந்து ப. சிதம்பரம் இன்டர்வியூ பற்றி ஒரு விமர்சனம். ஆமாம் சார், அவர் வந்து சார் டெஃபினட்டாக அது வந்து யார் அதை பண்ணினாங்க, நாங்கள் போய் அதை ஸ்டாப் பண்ணுன்னு நாங்கள் சொல்லலையே. இட் ஹஸ் நாட் பீன் டைரக்டட் பை BJP. டைரக்ட்லி டைரக்டட் பை இல்லை அப்படி இல்லை, இன்டைரக்ட்லி எதை வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் அதை நாங்கள் ஒன்றும் பண்ணலை. அது யார் அவங்க பண்ணாங்கன்னு நீங்கள் அந்த பர்டிகுலர் டிவி சேனல் நீங்க கேட்க வேண்டியது. அடுத்ததாக இந்த மாதிரி சமயத்தில் ஒரே செகண்ட் அதுதான் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா there is a case Union of India versus Democratic Reforms ஒரு கேஸ்ல, அதாவது இந்த
இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தவறான முறையில் நேரங்கிறது டெமோக்ரஸி எகென்ஸ்டாக நீங்க செயல்பட்டீர்கள் ஓகே மிக மிக நன்றி கடுமையான விஷயம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கின்றது. சொல்ல விரும்புகிறேன். ஊடக சுதந்திரம் குறித்த ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் 188 நாடுகளில் எடுக்கப்பட்ட ஆய்வில் இந்தியா 130வது இடத்தில் இருக்கிறது என்பது சொல்கிறது. நமக்கு பின்னாடி 58 நாடுகள் இருக்கின்றன சந்தோஷப்படுற விஷயம் இல்லை. நமக்கு முன்னாடி 129 நாடுகள் இருக்கு, அதுக்கு பின்னாடி நம்ம இருக்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் 130க்கு தள்ளிவிடுமோன்ற கவலை தான். நன்றி நன்றி. 16 வருஷம் பாரம்பரியம். நால்வர் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. நாம நிறைவேற்றலாம். நேரம் ஏற்கனவே கடந்துச்சு. 10 மணி செய்திகளுக்கு வழி கொடுக்க வேண்டும். ஏதோ இடத்துல 2 கருத்துக்களுமே வலிமையான கருத்துக்கள் தான். ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நிச்சயமாக கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு என்று தனிப்பட்ட உரிமைகளோ சலுகைகளோ ஒளிவட்டமோ கிடையாது என்பது 200 விழுக்காடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அதே அளவிற்கு மிக நிச்சயமாக கேள்விகளை கேட்க வேண்டிய அடிப்படை உரிமையும் கடமையும் ஊடகவியலாளர்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அது போன்ற கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது அது குறிப்பிட்ட ஊடகங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆட்சியாளர்கள் ஈடுபடுவார்களே என்று சொன்னால் அதுவும் நிச்சயமாக ஏற்புடையது அல்ல என்று கூறி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.